இப்போ வந்துட்டு நம்ம பட்டாயாவிலேருந்து கோலான் அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். இது வந்துட்டு ஹை ஸ்பீட் போட்டு. இது வந்துட்டு ஒரு ஆளுக்கு 200 பாட்ஸ். பட்டாயாவில் வந்துட்டு ஆக்சுவலாக 20 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த போட்டில் போனோம்னா, இந்த பெரிய பெரிய போட்டெல்லாம் தெரியுதுல்ல, இதில் போனோம்னா ஒரு ஆளுக்கு 50 பாட்ஸ் தான். ஆனால் 1.5 மணி நேரம் போய் சேர்றதுக்கு. ஆக்சுவலாக அந்த ஐலாண்டோட ஸ்பெஷல் என்னென்னா கிளியர் வாட்டர். இந்த படத்தில் காட்டுற மாதிரி நல்ல ப்ளூயிஷாக இருக்கும். இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுமாதிரி இந்த பட்டாயில் இருக்கிற க்ரௌடும் வந்துட்டு அங்கே இருக்காது. நல்லா படத்தில் காட்டுற மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போகலாம். போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நாங்கள் கோலான் ஐலாண்டு வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். 250 300 பேட்ஸ் பர் நைட்டு. அவங்களே வந்துட்டு ஒரு 2 வீலர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து ஆக்சுவலாக கோலான் பீச்சுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க அங்கே ஹோட்டல் ரூம் போயிட்டு பார்த்துட்டு அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம அப்படியே கோலான் பீச்சுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இந்த ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் பார்த்தா கோவா மாதிரியே இருக்குது இல்லை? இங்கே அப்படியே டோட்டல் அட்மாஸ்பியரும் அப்படியே கோவா மாதிரியே இருக்குது. அந்த அதேமாதிரி இங்கே ட்ரிபிள்ஸு இதெல்லாம் போகலாம். யாரும் இது கண்டுக்க மாட்டேன்றாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் வேறு கேள்விப்பட்டேன். இந்த ஐலாண்டில் வந்துட்டு போலீஸே இல்லையாமே. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இருங்க, நான் அங்கே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது எவ்வளோ லென்த்து பிரெத் இருக்கும்டா? இது ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு 10 அடிக்கு 10 அடியா, ஒரு 12 அடிக்கு 12 அடி இருக்கும். அப்புறம் சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜு இது இல்லை. இப்போ என் சைட் இருக்குல்ல, என் சைட்டில் இது மாதிரி தான் ஒரு 2-3 கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கெஸ்ட்டு வந்து தங்கிக்கலாம். 300 ஸ்கொயர் ஃபீட்னா பெட்டு பேர் சூப்பராக இருக்குது. 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. கரெக்டாக காம்ஃபர்டபுளாக இருக்குது. அது 300 ஸ்கொயர் ஃபீட். அதோட சின்னது. ஏசி சின்ன ஏசி சொல்கிறேன். அதுக்கு மேலே எல்லாம் மாதிரி எனக்கு பிடிச்சது இதுதான். இல்லை டைல்ஸ் உள்ள டைல்ஸ் மேலே அந்த ஸ்கின் மாதிரி இருக்குது. அதுதான் இது ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியா. இங்கே நம்ம கொண்டு வர ஃபுட் எல்லாமே இங்கேயே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் உட்காந்துட்டு சில் அவுட் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். ஆக்சுவலி இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் சூப்பரான டைமிங் தான் நாங்கள் வந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஸ்டே பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. பட்ஜெட்லேயும் இருக்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் கோலான் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு 2 வீலர் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். கோவாவில் எடுத்துக்கிற மாதிரி 300 பாட்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 650-700 பக்கம் வரும் பர் டேக்கு 24 ஹவர்ஸ் எடுத்துகிட்டா. இங்கே லைசன்ஸு அதுமாதிரி எதுவுமே கேட்கறதில்ல.
நம்ம இஷ்டத்துக்கு இந்த ஐலாண்டுக்குள்ளே சுற்றி வரலாம். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வெறும் பீச்சுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடலை பார்த்தோன்னே இறங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் இப்போ இறங்க போகிறேன். எச்சில்ல எப்படி காட்டுக்குள்ள ஒரு பயணம். நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம். காட்டு பயணம். தீவுல வந்துட்டு நம்ம இப்போ சுற்றிட்டு வரோம். மனசாட்சியே இல்லை. எஸ். தானாபாத். நம்ம ஊர் இருக்கு. தானாபாத். தானாபாத். ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு இங்கே நைட் கிளப் ஒன்று பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்த பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த பழைய ஹாலிவுட் படத்துலலாம், இந்த 90s வந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைவ் மியூசிக்கு, டிஜே ஆடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இங்கே இருந்து நைட்டு ஒரு எப்படியும் ஒரு விடிய ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரௌட் எதுவும் இல்லை. இத்தனைக்கும் சாட்டர்டே தான். ஆனால் மைல்டான ஒரு க்ரௌடு. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எது தான் மிஸ் பண்ணாதீங்க.